10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Example 6.3. An object is placed at a distance of 20 cm from a concave mirror of focal length 15 cm. What distance from the mirror a screen should be placed to get a sharp image? Next, what is the nature of the image? What is the nature of the image? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கான்கேவ் மிரரை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ கான்கேவ் மிரரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கான்கேவ் மிரர்லேருந்து ஒரு 20 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 15 சென்டிமீட்டர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஸ்க்ரீன் ஷுட் பி பிளேஸ்டு டு கெட் ஏ ஷார்ப் இமேஜ். எங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனை வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ப் இமேஜ் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா -15 சென்டிமீட்டர். இங்கே வந்து எங்கே மைனஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைன் கன்வர்ஷன். இதெல்லாம் லாஸ்ட்டு கிளாஸ்லேயும் நடத்தியிருப்பாங்க அந்த சைன் கன்வர்ஷன்ஸ்லாம். அப்போ அந்த சைன் கன்வர்ஷன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைன் கன்வர்ஷன்ஸில் எஃபோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் மிரருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். அப்போ அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா -15 சென்டிமீட்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா யூவோட வேல்யூ எவ்வளோன்னா 20 சென்டிமீட்டர். அதுவும் வந்து சைன் கன்வர்ஷன்ஸ்னால அங்கே வந்து மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா எங்கே வந்து எந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்க்ரீனை ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஷார்ப் இமேஜ் கிடைக்குது அப்படின்னு தான். அதுக்காக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்போ மிரர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/u + 1/v = 1/f. இப்போ வந்து நமக்கு யூவோட வேல்யூ தெரியும், நெக்ஸ்ட் எஃபோட வேல்யூ தெரியும். இப்போ எதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வியோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வியோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1/uவை அப்படியே ரைட் சைட் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ ரைட் சைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1/v = 1/f - 1/u. இப்போ எஃபோட வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ -15. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூவோட வேல்யூ -20. அப்போ எஃபோட வேல்யூ அண்ட் யூவோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 1/v = 1/-15 -1/-20. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் பாருங்கள், அதை டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 20 300. அப்போ இந்த 20யும் இந்த 15யும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா -20 + 15/300 வருமா. அப்போ வந்து -20 + 15 வந்து என்னது -5 / 300. அப்போ இதை வந்து 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா -1/16 வரும். அப்போ இது 1/vயோட வேல்யூ -1/60. அப்போ வியோட வேல்யூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வியோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா -60 சென்டிமீட்டர். அப்போ ஸ்க்ரீன் வந்து பார்த்தோன்னா எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா த ஸ்க்ரீன் ஷுட் பி பிளேஸ் அட் எ டிஸ்டன்ஸ் 60 சென்டிமீட்டர் லெஃப்ட் டு த கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்லேருந்து லெஃப்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 60 சென்டிமீட்டரில் ஸ்க்ரீனை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷார்ப் இமேஜ் கிடைக்கும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ். அப்போ அதோட மேக்னிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கும்போது மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா m = h'/h. இப்போ h' வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட ஹைட்டு, ஹச்சுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டோட ஹைட். h' என்னது இமேஜோட ஹைட்டு, ஹச்சுங்கிறது வந்து என்னது ஆப்ஜெக்டோட ஹைட்டு. அப்போ அதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா -v/u.
ஆல்ரெடி வியோட வேல்யூ நமக்கு தெரியுமா, வியோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் -16 தெரியுமா. அதே மாதிரி யூவோட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும் -20 தெரியுமா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா m is equal to -3, m is equal to -3. அப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா த மேக்னிஃபிகேஷன், அப்போ மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா இன்வெர்டட் இமேஜ். ஆஃப் த சைன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ், த இமேஜ் இஸ் இன்வெர்டட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு the magnitude of the magnification is 3, the image is enlarged 3 times. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மேக்னிஃபிகேஷனோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டைம்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கும். ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டைம்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா என்லார்ஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆஃப் த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு டு த லெஃப்ட் ஆஃப் த கான்கேவ் மிரர், த இமேஜ் இஸ் ரியல். அப்போ வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஆஃப் த கான்கேவ் மிரர் சைடில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அங்கே கிடைக்கிற இமேஜ் வந்து என்ன இமேஜாக இருக்கும் அப்படின்னா ரியல் இமேஜாக இருக்கும். அப்போ இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரியலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் என்லார்ஜ்டு இமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னவாக இருக்கும் இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.4, எக்ஸாம்பிள் 6.4 பாருங்கள். A thin of rod of length f/3 is placed along the optical axis of a concave mirror of focal length f such that one end of the image which is real and elongated just touches the respective end of the rod. Calculate the longitudinal magnification. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின் ராடோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா f/3 கொடுத்துருக்காங்க. கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா f கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லாஞ்சிடியூடனல் மேக்னிஃபிகேஷன் கால்குலேட் பண்ணோம். என்ன கால்குலேட் பண்ணோம் லாஞ்சிடியூடனல் மேக்னிஃபிகேஷன். இப்போ லாஞ்சிடியூடனல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா லாஞ்சிடியூடனல் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த இமேஜ் பை லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ லென்த் ஆஃப் த இமேஜை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா L' கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா Lன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த்து கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து பார்த்தோன்னா L is equal to எவ்வளோ அப்படின்னா f/3. இப்போ நம்ம வந்து என்ன மிரரை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கான்கேவ் மிரரு. இந்த ஆக்சிஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா போலு. நெக்ஸ்ட்டு இது வந்து எஃப்ங்கிறது வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சென்டர் ஆஃப் இந்த தின் ராடு வந்து ஏபிங்கிறது தின் ராடு. இங்கே தின் ராடை வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா f/3 டிஸ்டன்ஸ். அதோட லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா f/3. அப்போ L is equal to f/3. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து இது யூங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். யூங்கிறது வந்து என்ன டிஸ்டன்ஸு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா விங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ். விங்கிறது என்னது இமேஜோட டிஸ்டன்ஸு. நமக்கு எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பிஃபோராக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இமேஜை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா A', B'. வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ். A', B'. வந்து என்னது இமேஜ். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே சிங்கிற பாயிண்ட்லேருந்து தான் பிஃபோராக தான் நமக்கு என்ன ஆகுது கிடைக்குதுன்னா இமேஜ் கிடைக்குது. சரியா? அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு லென்த்தை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா L' கன்சிடர் பண்ணியிருக்கோம். இமேஜோட லென்த்தை வந்து என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் L' நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஞ்சிடியூடனல் மேக்னிஃபிகேஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஜென்ரலாக வந்து மேக்னிஃபிகேஷன் அப்போ என்னது இப்போ இமேஜ் வந்து இமேஜோட லென்த்து தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம். இது L' என்னது இமேஜோட லென்த்து. Lங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்டோட லென்த்து. இப்போ வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா L' கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இமேஜுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நம்ம மேக்னிஃபிகேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ L'. அப்போ L' be the length of the image. தென் அதோட மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா M1 ஈக்குவல் டு
எல் டேஷ் பை எல், எல் டேஷ் பை எல். அப்போ எல் டேஷோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே எல் டேஷ்னே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும். எல்லோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், எஃப் பை த்ரீன்னு தெரியுமா, எஃப் பை த்ரீ. அப்போ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் டேஷ் ஈக்குவல் டு, எல் டேஷ் ஈக்குவல் டு இந்த 3 மேலே போயிருமா, அப்போ 3, அப்போ வந்து இந்த எம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எல் டேஷோட வேல்யூ எல் டேஷ் ஈக்குவல் டு M1F, M1F டிவைட் பை 3. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு the image of the end coincide. அப்போ இமேஜோட எண்டு வந்து எங்கே கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா the respective of the object. the இமேஜோட எண்டு வந்து பார்த்தோன்னா எதோட கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டோட கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ the coincide end must be the center of curvature. அப்போ அந்த கோயின்சைடு எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்குது. இது வந்து என்னது ஆப்ஜெக்ட்டு, இது வந்து இமேஜு. இந்த ரெண்டும் எங்கே வந்து கோயின்சைடு ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட்டும் இமேஜும் எந்த எண்டில் வந்து கோயின்சைடு ஆகிருக்கு அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் கோயின்சைடு ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா அதை வந்து யூபி ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா யூபி ஈக்குவல் டு யூஏ மைனஸ் எஃப் பை 3, UA minus F by 3. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், யூன்னு எடுத்துருக்கோம், அதிலே வந்து F by 3 இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா UB தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து UB equal to UA minus F by 3. இப்போ யூஏவோட வேல்யூ தெரியும் நமக்கு, என்னது யூஏஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலாலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஏஸ் ஈக்குவல் டு விஏஸ் ஈக்குவல் டு 2F ஈக்குவல் டு ஆர்னு சொல்லியிருக்கோமா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஏலேயே வந்து என்ன இருக்குது, இந்த F by 3 இன்க்ளூட் ஆகிருக்கா. அப்போ வந்து பார்த்தோன்னா இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த யூபியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ யூபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா யூபி ஈக்குவல் டு யூஏ மைனஸ் எஃப் பை 3. இப்போ யூஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 2Fன்னு தெரியுமா. அப்போ 2Fன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ 2Fன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எஃப் பை 3யா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 5F by 3ன்னு வரும், 5F by 3. நெக்ஸ்ட்டு வந்து பாரு VB ஈக்குவல் டு VB அப்படிங்கும்போது இப்போ நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா UB ப்ளஸ் எல் ப்ளஸ் எல் டேஷ். VBயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும், VBயோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ VBயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா UB எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா UB ப்ளஸ் எல் டேஷ். இப்போ நமக்கு வந்து யூபியோட வேல்யூ நமக்கு தெரியுமா, யூபியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல 5F by 3ன்னு தெரியுமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எல்லோட வேல்யூ F by 3ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எல் டேஸோட வேல்யூ நமக்கு தெரியும், என்னென்னா M1F by 3ன்னு தெரியுமா. இப்போ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா VBயோட வேல்யூ F இன்ட்டு 6 ப்ளஸ் M1 by 3, F இன்ட்டு 6 ப்ளஸ் M1 by 3. இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிரர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ மிரர் ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. இப்போ நம்ம v அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா VBன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு யூங்கிறத வந்து என்னது UBன்னு எடுத்துக்கங்க. அப்போ இது எல்லாமே இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைன் கன்வர்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 1 டிவைட் பை மைனஸ் F இன்ட்டு 6 ப்ளஸ் M1 by 3 ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் 5F டிவைட் பை 3. இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 டிவைட் பை மைனஸ் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும்னா 3 டிவைட் பை F இன்ட்டு 6 ப்ளஸ் M1 ப்ளஸ் 3 டிவைட் பை 5F ஈக்குவல் டு 1/Fன்னு வருமா. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக 3 டிவைட் பை 6 ப்ளஸ் M1 ஈக்குவல் டு 2/5.
அப்போ இதுலேருந்து பாரு 6 + m1 = 15/2ன்னு வரும். அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து என்னென்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா m1ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ m1 = இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 6ஐ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ரைட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். 6ஐ வந்து எங்கே சேஞ்ச் பண்ணுறேன்? ரைட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ரைட் சைடுக்கு நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா m1 = 15/2 - 6ன்னு வந்துடுமா? 15/2 - 6ன்னு வந்துடும். அப்போ நமக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா m1 தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து m1 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 2 × 6 வந்து பார்த்தோன்னா 16 வருமா? அப்போ இதோட -2 × 6 வந்து எவ்வளவு? 12. அப்போ 15 - 12 / 2ன்னு வந்துடுமா? அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3/2ன்னு வரும். 3/2. அப்போ 3/2 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அதோட மேக்னிஃபிகேஷன் லாஞ்சிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 1.5 வரும். சரியா? என்னென்னா இங்கே நம்ம சொல்லியிருப்போம் இந்த மேக்னிஃபிகேஷன் அப்போ வந்து என்னது அதோட எண்டில் வந்து அதோட மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ நமக்கு தெரியும் இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ தெரியும் 3 × 10⁸ சொன்னோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேக்கமில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்பீடோட லைட்டை வந்து எவ்வளோன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 3 × 10⁸ m/s சொன்னோம். அப்போ வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா லைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா த ஃபியூசியே மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ ஃபியூசியே மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அப்பரேட்டஸில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோர்ஸு. அப்போ சோர்ஸாக வந்து என்ன எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா லைட் சோர்ஸை யூஸ் பண்ணோம். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா லைட் சோர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பார்சியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட். பார்சியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட் பிளேஸ்ட் அட் ஆன் ஆங்கிள் 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி ஆங்கிளில் வந்து ஒரு சில்வர்டு கிளாஸ் பிளேட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா த லைட் இஸ் அலவுட் டு பாஸ் த ரொட்டேட்டிங் டூத்டு வீல். அப்போ டூத்டு வீல் ஷேப்பில் இருக்க அது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா என் டீத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என் கட்ஸு. அப்போ இதில் வந்து எத்தனை டீத் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என் டீத் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என் கட்ஸ் இருக்குது. அப்போ இந்த இது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைட் சோர்ஸை அலோவ் பண்ணுறோம். அப்போ லைட் சோர்ஸை அலோவ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீலில் வந்து பார்த்தோன்னா எத்தனை டீத் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என் டீத் இருக்குது. அதே மாதிரி எத்தனை கட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என் கட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இதை வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது? அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது? ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா இந்த டூத் அண்ட் வீல் வந்து பார்த்தோன்னா எப்படின்னா ஒரு ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. அப்போ இதோட வேல்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0ல் இருந்து ஒமேகா வரைக்கும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தோன்னா லைட் சோர்ஸு. லைட் சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்சியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டில் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆகுது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மிரர் வச்சுருக்கோம். அப்போ அந்த மிரரில் பட்டு அகெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்சர்வர் வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணுறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டூத் அண்ட் வீல் அப்படின்னு ஒன்று ரொட்டேட் ஆகுது. ஒமேகாங்கிற ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதோட ஸ்பீடு வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 0லேருந்து ஒமேகா வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணுறோம். எதை கால்குலேட் பண்ணுறோம்? ஸ்பீட் ஆஃப் லைட்டை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ
இப்போ ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஸ்பீடுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் நமக்கு தெரியுமா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2D. ஆக்சுவலாக எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் லைட் ட்ராவல்டு ஃப்ரம் டூத் அண்ட் வீல் டு த மிரர். அப்போ வந்து பார்த்தோன்னா மிரருக்கு போயிட்டு இந்த டூத் அண்ட் வீல்லேருந்து மிரருக்கு போயிட்டு மறுபடியும் என்னது அகெயின் இதை ரீச் பண்ணுது. அப்போ ரீச் பண்ணும்போது இருக்க டிஸ்டன்ஸ், அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டினா, அகெயின் வந்து மறுபடியும் இதை வந்து ரீச் பண்ணும்போது இருக்க டிஸ்டன்ஸை வந்து டி. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2D. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது அப்படின்னா 2D பை டைம் டியா. நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்குலர் ஸ்பீடு. இப்போ ஆங்குலர் ஸ்பீடை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒமேகான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆங்குலர் ஸ்பீடை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்? ஒமேகான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை டியா. இதில் வந்து பார்த்தோன்னா தீட்டாங்கிறது வந்து என்னதுன்னா ஆங்கிள் பிட்வீன் டூத் அண்டு நெக்ஸ்ட் ஸ்லாட் ஆஃப் த டர்ன் வித்தின் டைம். அப்போ வந்து பார்த்தோன்னா டூத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டுக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா டூத் அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் காமிச்சிருப்பேன். இந்த இதான் வந்து பார்த்தோன்னா டூத்து, இது வந்து பார்த்தோன்னா ஸ்லாட்டு. இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள் இன் ரேடியன் பை நம்பர் ஆஃப் டீத் அண்டு நம்பர் ஆஃப் கட்ஸ். நம்பர் ஆஃப் டீத் அண்டு நம்பர் ஆஃப் கட்ஸ். அப்போ வந்து பார்த்தோன்னா தீட்டாவோட வேல்யூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π/2n. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2πன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டீங்கிறது வந்து பார்த்தோன்னா 2n. அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா πn. தீட்டாவோட வேல்யூ நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் πn. அப்போ தீட்டாவோட வேல்யூவை எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டீயில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், அதே மாதிரி நம்பர் ஆஃப் கட்ஸும் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்பர் ஆஃப் டீத்துக்கு வந்து ஒரு எண்ணு, நம்பர் ஆஃப் கட்ஸுக்கு ஒரு எண்ணு, அதை 2n எடுத்திருப்போம். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணோன்னா πn சொல்லியிருப்போம். இந்த πnோட வேல்யூ தான் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா πn சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு டீயா. அப்போ வந்து பார்த்தோன்னா இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா π டிவைட் பை n இன்ட்டு டி. π டிவைட் பை n இன்ட்டு டியா. அப்போ இதில் வந்து பாருங்கள், இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு π டிவைட் பை n ஒமேகா. டி இஸ் ஈக்குவல் டு π டிவைட் பை n ஒமேகா. இப்போ இதில் வந்து நமக்கு என்னது வியோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டீயோட வேல்யூவை எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வியில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ வியில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு 2d டிவைட் பை π இன்ட்டு π டிவைட் பை n ஒமேகா. அப்போ n ஒமேகாவை அப்படியே என்ன பண்ணுறோம் நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போ n ஒமேகாவோட வேல்யூவை நம்ம நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா v இஸ் ஈக்குவல் டு 2d n ஒமேகா டிவைட் பை π. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ டியோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஒமேகாவோட வேல்யூ, பையோட வேல்யூ இது எல்லாமே ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2.99792 இன்ட்டு 10⁻8 மீட்டர்/செகண்ட்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 × 10⁻8 மீட்டர்/செகண்ட்.